ஒரே நாள்லயே கொல்லிமலையில் இருக்கிற எல்லா இடங்களையும் சுற்றி பார்க்க முடியுமா? இன்னைக்கு இந்த வீடியோவில் அரப்பளீஸ்வரர் கோவில், எட்டுக்கையம்மன் கோவில், மாசி பெரியண்ணா கோவில்னு 3 கோவிலையும் ஒரே நாளில் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவும் சூப்பராக இருக்கும். வாங்க கொல்லிமலையை சுற்றி பார்க்கலாம். நாமக்கல் புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு கரெக்டாக 5 மணிக்கு வந்ததுனால ஒரு கொல்லிமலை பஸ் நினைச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏறி உட்காந்துக்கிட்டேன். இந்த கொல்லிமலையை நான் எப்படி ஒரு நாளுக்குள்ள சுற்றி பார்க்க போறேன்னு தெரியல. கரெக்டாக 5 மணிக்கெல்லாம் பஸ் எடுத்துட்டாங்க. வாங்க பயணத்தை ஆரம்பிக்கலாம். நாமக்கல்லேருந்து கொல்லிமலை அரப்பளீஸ்வரர் கோயில் வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சேந்தமங்கலம் பேருந்து நிலையத்தில் தாங்க இருக்கோம். நாம் இப்போ கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்கோம். இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மலை பயணம் ஆரம்பிக்குதுங்க. ஒரு வழியாக நம்ம கொல்லிமலை மேலே வந்துட்டோம். இப்போ நம்ம சோளக்காடு அப்படிங்கிற கிராமத்தில் தாங்க இருக்கோம். கொல்லிமலைக்கு வர சேலம் பஸ்ஸாக இருந்தாலும் சரி, நாமக்கல் பஸ்ஸாக இருந்தாலும் சரி, இந்த செம்மேடுங்கிற இடத்துல நிப்பட்டி தாங்க எடுப்பாங்க. ஒரு வழியாக 70 கொண்டை ஊசி வளைவுகளை தாண்டி 3 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ ஒரு வழியாக அரப்பளீஸ்வரர் கோவிலுக்கு வந்துட்டோங்க. மக்களே, 70 கொண்டை ஊசி வளைவு வீடியோ பார்த்துட்டு போய் நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ அடுத்ததாக அரப்பளீஸ்வரர் பேருந்து நிலையத்தில் இருக்கோம். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அரப்பளீஸ்வரர் கோவில் இருக்குது. நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பயணம் பண்ணி இந்த கோவிலுக்கு வந்திருப்போம். கோவிலுக்கும் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன அருவி இருக்கான். ஆகாய கங்கை போகிற அந்த அருவி தான். நம்ம வந்து அந்த அருவியில் குளிச்சதுக்கப்புறம் அரப்பளீஸ்வரரை வணங்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் மாசி பெரியண்ணா கோவிலுக்கு போகிறதா இல்லை எட்டுக்கையம்மன் கோவிலுக்கு போகிறதான்னு தெரியல. நம்ம வந்து அரப்பளீஸ்வரர் வணங்கினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா குளிக்கிறது வந்து துண்டு வாங்கிச்சு. நம்ம வாங்க போய் குளிச்சுட்டு வரலாம். தண்ணி எப்படி ஓடுது பாருங்க, வேற லெவலாக இருக்கு. ஒரு வழியாக குளிச்சாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா சரியான குளிருங்க. தண்ணி வந்து ஐஸ் போல் வருது. குளிக்கவும் இல்லை. குளிச்ச உடனே கைகளோடு உதற ஆரம்பிச்சிச்சுங்க. கோவிலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் காசு கொடுத்து வேஸ்ட் ஆகாதீங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக கோவிலுக்கும் பின்னாடி இருக்கிற இந்த அருவிலே கண்டிப்பாக நீங்கள் குளிக்கலாம்.
நம்ம வந்து வாங்க இப்போ அடுத்ததாக அரப்பளீஸ்வரரை வணங்கிட்டு போகலாம். முதல்ல நம்ம வந்து குளிச்சது வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்காரு. வாங்க மக்களே, எனக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா அரப்பளீஸ்வரர் கோவில் இருக்குது. வாங்க உள்ளார போயிட்டு அரப்பளீஸ்வரரை வணங்கிட்டு வரலாம். கோவிலுக்கு முன்னாடியே பாருங்கள் ஒரு 2 சிலையை வச்சுருக்காங்க. பாருங்கள் இங்கே வந்து ஒரு கல் இருக்குதுங்க. இந்த இடத்துல இந்த கல்லில் வந்து நாம் வந்து கை வைக்கணுமா. இந்த கல்லில் வந்து இப்படி கை வச்சா அந்த கை வந்து நம்ம வேண்டுந்து நடக்கும்னா அது வந்து அப்படி நவருமாங்க. அந்த கை இப்படியே நவருமா. இது வந்து இந்த கோவிலில் ஒரு சிறப்புன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து கை வச்சு பார்ப்போமா. எனக்கு ஒன்றும் பார்த்தீங்கன்னா இந்த கை வந்து நகர்ந்த மாதிரி தான் இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காசி விசாலாட்சி, மகாலட்சுமி வந்து காய்ச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவி காய்ச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த அரப்பளீஸ்வரர் கோவில். இந்த கோவிலை பற்றி நிறைய வந்து ஒரு புராண கதைகள்லாம் இருக்குது. அதை பற்றி நான் போன வருஷம் வந்து இந்த கோவிலுக்கு வந்திருப்பேன். நான் வந்து அப்போவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த கோவிலை பற்றி ஒரு புராண கதை. இப்போ இந்த கோவிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கழிச்சு இப்போ தாங்க வர்றேன். ஒரு சின்ன கோவிலை சுற்றி இந்த இடத்துல பாருங்கள் புராண கதைகள் மாதிரி ஒரு சிற்பத்தை வந்து வடித்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மர். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளார வந்து அரப்பளீஸ்வரருக்கு வந்து அபிஷேகம் செய்த தண்ணி வர்ற இடம். அருள்மிகு சண்டிகேஸ்வரர். எத்தனை தடவை வரீங்க இந்த கோயிலுக்கு? இதான் ஃபஸ்ட்டுங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? நீங்கள் மட்டும் தான் வந்துருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே. 6 மணிக்கு தான் வந்தோம். குளிச்சுட்டு இங்கே அருவியில் குளிச்சுட்டு அதுதான் ஃபஸ்ட்டு. எங்கள் ஆகாய்க்கு அங்கே போனீங்களா? இங்கே கீழே பள்ளத்தில். ஆமாம், இப்போ கோவிலுக்கு பின்பக்கத்தில் இருக்குது. ஆமாம் 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 ஆமாம். போயிட்டு குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 9:30 மணி ஆகுது. நம்ம வந்து 10 மணிக்குள்ளே பஸ் ஸ்டாண்டு போனால் நம்ம வந்து அடுத்ததாக மாசி பெருனா கோயிலுக்கு போக முடியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு அருவியில் குளிச்சு இப்போ கரெக்டாக பணி பார்த்தீங்கன்னா 9:15 ஆகுது. வாங்க நம்ம வந்து அடுத்ததாக மாசி பெருனா கோவிலுக்கு போகலாம். எப்படி போகுதுன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். மாசி பெருனா கோவிலுக்கு போகிறதுக்கு வந்து 10 மணிக்கு வந்து பஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. வாங்க பிடிக்க முடியுதான்னு தெரில. நம்ம வந்து டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பஸ் ஏற போகிறோம். இந்த மாதிரி அடுத்த பயணம் வந்து நான் எப்போன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அடுத்த தடவை கொல்லிமலை என் கூட வரலாம். நீங்கள் வந்து அதுக்கு என்னோடய வாட்ஸ்அப் குரூப் வந்து நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கும் பக்கத்தில் வந்து கடைங்க எதுவுமே கிடையாது. டிஃபன் கடை எல்லாம் டீ கடை தான் இருக்குது. நம்ம வந்து இப்போ மறுபடியும் அரப்பளீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து சாப்பிட்டுட்டு தான் வரணும். வாங்க மறுபடியும் போகலாம். மணி வந்து இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. அரை மணி நேரத்துக்கு உள்ளே போயிட்டு பஸ்ஸை பிடிக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். இப்போ நான் வந்து போன வருஷம் இந்த அரப்பளீஸ்வரர் கோவிலுக்கு வந்து வந்தப்போ எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 2 மலைப்பகுதி இருக்குல்ல, இங்கேயும் இந்த பக்கமும் அந்த பக்கமும், அது ரெண்டுமே தெரியல. அவ்வளோக்கு வந்து மேகமூட்டம். இந்த இடத்துல நான் நிற்கிறேன்ல, என் மூஞ்சிக்கிட்ட வந்து மேகமூட்டம்லாம் அப்படி அடிச்சுட்டு போணுச்சு. அவ்வளோ மேகக்கூட்டம் வந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மணி 9:30 ஆகுது. ஒரு மேகத்தையும் காணும். வெயில் பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு. ஆனால் இருந்தாலும் அந்த சில்னஸ்ஸாக அந்த குளிர் வந்து அப்படியே இருக்குங்க. அரப்பளீஸ்வரரை பார்த்தப்ப எனக்கு அப்படியே மனசு அப்படியே ரொம்ப அழகாக அப்படியே மாறிஞ்சிங்க. அந்த இடத்துல வந்து ஒரு அமைதி கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் அரப்பளீஸ்வரர் கோவிலுக்கு வந்தீங்கன்னா அந்த அமைதியை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த அரப்பளீஸ்வரர் கோவிலில் அந்த அமைதி கிடைக்குது கண்டிப்பாக. மக்களே, பஸ் ஸ்டாண்டில் ஒரு பஸ்ஸு போகுதுன்னா பஸ்ஸுன்னு தெரில. கண்டிப்பாக மாசி பெரியண்ணா கோவிலுக்கு போகிற பஸ்ஸாக மட்டும் இருக்கக்கூடாது. மாசி பெரியண்ணா கோவிலுக்கு போகிறதுக்கு பஸ் இருக்குமா? 9:30கா? மணி 9:30 ஆகுதே. சாப்பிட்டு போகலாம் பார்த்தேன். ஆமாம், மணி 9:30. இந்த கடையில் டிஃபன் சாப்பிட்லான்னு பார்த்தேன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கரெக்டாக 9:30 மணிக்கெலாம் பஸ்ஸு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க சாப்பிட்றதுனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து மாசி பெரியண்ணாவை இன்றைக்கி பார்த்தாக்கணும்.
ஏன்னா அவ்வளோ சக்தி வந்து தெய்வம் அவங்க. சாப்பிட இருக்காமா? இது மாசி பெரியண்ணா கோயிலுக்கு பஸ் இருக்கா? எத்தனை மணி வரும்? மணி 9:30. அப்போ சாப்பிட்றலாமா? ஓகே. இல்லை நீங்கள் சாப்பிட்டு விட பொறுமையாக கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே ஒருத்தவங்க 9:30 மணிக்கு சொன்னாங்க, அதான் சாப்பிடாமலே விடையிடுறேன். இதுதான் நம்ம இப்போ வந்து மாசி பெரியண்ணா கோயிலுக்கு போகிற பஸ்ஸுங்க. சேலத்துலேருந்து வருது, நாமக்கல் போகுது, காரவள்ளி சோளக்காடு வழியாக போகுதுங்க. கரெக்டாக இப்போ மணி பார்த்திங்கன்னா 10:10 ஆகுது. எப்போ வந்து எடுப்பாங்கன்னு தெரில. வாங்க ஏறி பார்ப்போம். போர்டு போட்டிருக்கு பாருங்கள். நாமக்கல் வழி பார்த்திங்கன்னா பெரியசாமி கோவில், சேந்தமங்கலம், சோளக்காடு வழியாக போகுதுங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மினி பஸ் இருக்குல்ல, ஜெயின்னு போட்டு, அந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா எட்டுக்கையம்மன் கோயில் வழியாக சேந்தமங்கலம் போகுது. அது வந்து லோக்கலில் மட்டும் போகுங்க. இது வந்து சேந்தமங்கலம் வழியாக போயிட்டு நாமக்கல் போகுது. ஓகேங்களா? அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எட்டுக்கையம்மன் கோயிலுக்கு அந்த மினி பஸ்ஸில் போயிட்டு இறங்கிடு, 1 மணி வரைக்கும் அங்கே சாமி கும்பிட்டதுக்கப்புறம் 1:30க்கா ஒரு பஸ் வரும். அந்த பஸ்ஸில் ஏறி நீ மாசி பெரியண்ணா கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து நீ சாமி கும்பிட்டு நீ வந்து வரத்துக்கு மணி 6 நீ ஊருக்கு போகிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த பஸ்ஸில் போயிட்டு மாசி பெரியண்ணா கோயிலுக்கு போயிடு. மாசி பெரியண்ணா கோயிலுக்கு போற்றி அப்படின்னா 1 மணி நேரம் ஆகும். ஏன்னா அது வந்து மலை பீக், அது வந்து உச்சியில் இருக்க அந்த கோவில். அங்கே போனதுக்கப்புறம் அங்கே நீ சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அங்கேயே உனக்கு வந்து எட்டுக்கையம்மன் கோயிலுக்கு பஸ் இருக்குது. நீ அதுக்கப்புறம் வந்து ஒரு 3-4 மணி போல் எட்டுக்கையம்மன் கோயிலுக்கு வந்துட்டின்னா அங்கே வந்து நீ சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு வந்து நீ வந்து இங்கேருந்து நாமக்கல் வழியாக ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொல்லிமலையோட அழகை நம்ம சொல்லவா வேணும். ஏன்னா மாசி பெரியண்ணா கோவிலுக்கு போகிற வேளை பார்க்குற காட்சிகள் எல்லாமே ரொம்ப அழகானதாக இருந்ததுங்க. ஒரு 1/2 மணி நேரம் பயணத்திலே நம்ம கோவில் அடிவாரத்துக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பயணம் பண்ணி நம்மளை வந்து நத்திக்குழிப்பட்டி அப்படிங்கிற ஊரில் வந்து இறக்கி விட்டுறாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மாசி பெரியண்ணா கோவிலுக்கு வந்து ஒரு 1 மணி நேரம் ட்ரெக்கிங் பண்ணி தான் போக முடியும். கோவில் எங்கே இருக்குது தெரியுமா? பாருங்கள், அங்கே ஒரு மலை தெரியுதுங்களா? அந்த மலை தான் நம்ம இன்றைக்கி ஏறணும். இந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா வேலூர்லேருந்து வந்திருக்காங்க. நம்ம வந்து நாமக்கல்ல இருக்கும்போது வழி கேட்டாங்க, கொல்லிமலை போகுமா பஸ்ஸுன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த நத்திக்குழிப்பட்டிங்கிற இடத்துல பார்க்குற இங்கேருந்து நின்றுருக்காங்க. பஸ் வந்து பை மிஸ்டேக் நான் பஸ்ஸில் கேட்டிருந்தாக்க நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருப்போம். ஆமாம், நாங்கள் கேட்காதனால இப்போ இங்கே வந்து மறுபடியும். ஆமாம், மாசி பெரியண்ணா சுவாமி திருக்கோவில். வாங்க, இது உள்ள தான் போனோம். நான் ஏறுறாங்க பாருங்கள். எங்கேருந்து வரீங்க நீங்களா? விருத்தாச்சலம். எட்டுக்கையம்மன் கோவில் போனீங்களா? எட்டுக்கையம்மன் கோயிலுக்கு போல, அரப்பளீஸ்வரர். கோயிலுக்கு எப்படி போகிறோம்? கோயிலுக்கு எப்படி போனோம்? இதாண்ணா சாமி பார்த்தாச்சாண்ணா? பார்த்தாச்சு. தலையில் என்ன அது? கிரீடமா? அழகா இருக்கு. போட்டுக்கோ போட்டு காட்டு. அவ்வளோதான், பின்பக்கமாக போடணும். சூப்பராக இருக்கு. அங்கே அக்கா கூப்பிட்றாங்க. சாமி பார்த்தீங்களாக்கா? எப்படி இருந்தாரு? நல்லா இருக்கா? நல்லா இருக்குது.
நீங்கள் பொறுமையாக போங்க, எங்கேயும் உக்காராதீங்க. பாறை மேலே ஏறினாவே கோயில். சரி, எங்கேருந்து வரீங்க? நாங்கள் திருப்பத்தூர். வாணியம்பாடி திருப்பத்தூர். நீங்கள் எந்த ஊர்? திருப்பத்தூரா? நான்லாம் ஜோலார்பேட்டை பக்கம் தான். ஜோலார்பேட்டை. வாணியம்பாடி அடுத்து கலந்துரா. கலந்துராவிலேருந்து வரோம். 6 மாதம் ஆச்சு. இப்போ தான் வரணும்னு. 8 அம்மன் பார்த்தீங்களா? 8 அம்மன் இப்போ தான் போகிறோம். இதை முடிச்சு வேனில் வந்தீங்க? ஆமாம். சரி, ஓகே. வேறு என்னென்னலாம் பார்ப்பீங்க? வேறு செய்வன பிரச்சனை, பேய் பிரச்சனை, குடும்பத்தில் சண்டை சச்சரவு தான் சேர்த்து வைக்கலாம். தொழில் முடக்கமாக இருந்துச்சுன்னா தொழிலும் முடக்கம். அது வந்து செவிக்கிற மாதிரி பண்ணுவோம். அனைத்து பிரச்சனையும் பார்ப்பீங்க, பிரச்சனை சொல்லிவிடுவீங்க எல்லாத்தையும்? எல்லாமே சொல்லி. கொல்லிமலை தான். பூரியமாக பூர்வீகமாக கொல்லிமலை தான். மக்களே, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா நேரத்துலேயும் வந்து உங்களுக்கு என்ன குறை, உங்கள் வீட்டில் வந்து என்ன கஷ்டம் இருந்தாலும் இவங்க அருள் வாக்கால் வந்து மாசி பெரியண்ணா, கருப்பு சாமின்னு எல்லோரையும் வந்து அழைத்து வந்து சொல்லிட்டுருக்காங்க. உங்களுக்கு வந்து வேணும்னா இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கேருந்து வரீங்க? திருச்சியிலேருந்து வரீங்களா? எத்தனாவது தடவை வரீங்க? செகண்ட் டைம்ங்களா? சாமி பார்த்தீங்களா? சரிங்கக்கா. அங்கே வந்து ஒருத்தவங்க வந்து குறி சொல்கிறது கேட்டாலங்க, இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வந்து சிலையாக வந்து செஞ்சு வச்சுருக்காங்க மாசி பெரியண்ணாவையும் கருப்பர் சாமியும். மேலே பாருங்கள் அவரோட ஃபோட்டோ போட்டிருக்கு பாருங்கள். சாமிக்கு அறுத்துட்டு கீழே சாமிக்கு எடுத்து போகிறீங்களா? செங்குத்தாக இருக்குது மலையேற்றம் பாருங்க. அதான் ஏறவே முடியல. நம்ம வந்து அந்த இடத்துலேருந்து வரோம். கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டர் ஏறிருப்பாங்க. அண்ணா, எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க? சமைக்கிறதுக்கா? ஆமாண்ணா. சக்தி ட்ராவலர். எப்படி மேலே அறுத்து கீழே எடுத்து போய் சமைக்கிறதா? திருச்சியா? திருச்சி எங்க? லால்குடியா? சரி, நம்ம கூட வந்தவருங்க பாருங்க, சூடாக பஜ்ஜி சாப்பிட்டு உட்காந்துருக்காரு. காலையிலேருந்து இப்போ தான் சாப்பிட்றாரு. மணி பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. பசி தாங்க முடியலையா? ஆமாம் ஆமாம். எவ்வளோக்கா பஜ்ஜினா? பஜ்ஜி 3 பஜ்ஜி 20 ரூபா கண்ணே. 3 20 பணியாரம் இன்னும் 5 ரூபா. 6 பணியாரம் 30 ரூபா. இப்போ மேலேயே கோழி ஆடுலாம் வெட்டினாங்கன்னா மேலே ஆக்க மாட்டாங்களா? மேலே ஆக்குவாங்க. அதாவது எல்லாமே கீழேருந்து தூக்கிட்டு போகணும். ஆமாம், எல்லாமே கீழேருந்து தண்ணி இருக்குது. எல்லாமே கீழேருந்து தூக்கிட்டு போய் தான் நம்ம செய்யணும். நீங்கள் வந்து இங்கே சப்போஸ் ட்ரெக்கிங் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஒரு கல் இருக்கும். இந்தமாரி கல்லை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து கவர்மெண்ட்டோட கல். அது வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க. இந்தமாரி இடத்துலாம் வரதுக்கு உங்களுக்கு அனுமதியே கிடையாது. நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும். இப்போ இங்கேருந்து எட்டக்கையம்மன் கோயிலுக்கு பஸ் இல்லைங்கிறாங்களே, இருக்கா இல்லையா? பஸ்ஸா? இதுக்கு மேலே இல்லைப்பா பஸ்ஸு. இப்போ குறுக்கால் நடந்து போனோங்கிறாங்களே, எப்படி போகிறது? இந்த ரோட்லேயே போங்கப்பா. கீழே இறங்கி தான் போகணுமா? இறங்கி தான் ரோட்லேயே போனால் அங்கே போய் அப்படியே குறுக்கு வழி போகும். அந்த ரோட்லேயே போனாங்கன்னா குறுக்கு வழி அப்படி போகும். கொஞ்சம் கொஞ்சம் இந்த ரோட்டு அந்த ரோட்டுக்கான அப்படியே இறங்கி ஏறலாம். கிளை இந்த அருவி தாண்டி போவாங்களே, அது இப்போ கோயிலும் இருந்து கீழே இறங்கணும். ஆமாம், அப்படி போகக்கூடாதா? போகலாமே. போகலாம் தான், அப்படியே போகலாம். அப்படியே நீங்கள் கோயிலுக்கு இப்போ மேலே போயிட்டு வந்துட்டாங்களா? இன்னும் இன்னும் போகலையா? அப்போ அருவிலேருந்து கோயிலேருந்து கேளுங்க, பூசாரிங்க கேளுங்க, சொல்லுவாங்க. அதுலேருந்து நேரே போகலாம். மாசில அருவியாடா போகலாம். சரி, ஓகேம்மா. நம்ம வந்து போன வருஷம் வந்திருப்போம். அதாவது ஆடி கடவள்ளி அன்னைக்கு 3 நாள் பயணமாக இங்கே வந்து மலை ஏறி வந்திருப்போம். கொல்லிமலையை நம்ம வந்து மாசி பெருனா வணங்கிட்டு அப்படியே மாசிலா அருவி வழியாக
எட்டுக்கையம்மன் கோயிலுக்கு நைட்டு 8 மணிக்கு போனோம். அதே பாதையில் தான் போக முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம கீழே வந்தோம்ல அந்த பாதையில் ஒரு பாதை இருக்கான். நம்ம வந்து எந்த பாதையில் போகுதுன்னு தெரில. வாங்க பார்ப்போம். எங்கேருந்து வரீங்க? நாங்களா கேரளாவிலேருந்துப்பா. கேரளாவிலேருந்து வரீங்களா? அங்கே திருச்சூர்லேருந்து அந்த சைடு. திருச்சூர் தெரியும். அங்கேருந்து வரீங்களா? வேனில் வந்தீங்களா? நாங்கள் சென்னையிலேருந்தா. வேனில் வரீங்களா பஸ்ஸில் வந்தீங்களா? இல்லை வேனில் தான்ப்பா வந்தோம். 3 நாள் ஆச்சு. 3 நாள் கொல்லிமலை வந்து 3 நாள் ஆச்சு. ஆமாம், அந்த பொண்ணு குத்தம்மன்னு சொல்லி ஒரு கோயில் இருக்கு, அதுக்கு போனோம். மறுபடியும் எட்டுக்கையம்மன் அது போய் போகிறோம். எட்டுக்கையம்மன் போகலையா? இல்லை, இன்னைக்கு போய் தான் அங்கே போவோம். ஓகே. இப்போ இங்கே வந்துட்டேன். அரப்பளீஸ்வரர் பார்த்தீங்களா? அங்கேயும் போயிட்டோம்ப்பா, நேற்று போனோம். நேற்று போனீங்களா? போய் அங்கேயும் போய் பார்த்துட்டு பொண்ணு குத்தம்மன் கோயிலில் போய் பார்த்து யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுவோம். ஆமாம். உங்கள் பேருமா? லலிதா. நீங்கள்? திருச்சூர், கேரளா. சரி, ஓகேம்மா. நன்றிம்மா. எந்த சேனல்? யார் அவங்க அம்மா? சரிங்கம்மா. ஓகே. சரிங்கம்மா. நிறைய பேர் வந்து கேரளா, திருப்பத்தூர், அதர் ஸ்டேட்டில் தான் வராங்க. அப்போலாம் பாருங்கள் எவ்வளோ ஃபேமஸ் இந்த கோயில்னு. எல்லாருமே உட்காந்துட்டாங்க, ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு பகுதி மட்டும்தான். எந்த ஊர்லேருந்து வரீங்க? மெட்ராஸா? எங்கே மெட்ராஸில்? மணலியா? எத்தனை நாள் வரீங்க இதோட? இப்போ தான் வரேன், ஃபஸ்ட் டைமா? இந்த கோவிலுக்கு வந்து மாசி பெரியண்ணா கிட்ட நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வச்சா கூட அவர் வந்து ஏதாவது ஒரு மூலியமாக வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்வார். உங்களுக்கு எத்தனை வயசுமா ஆகுது? 70 மேலே ஆகுது. ஏற முடியுதா? ஏறிடுவாங்கிறாங்களே. உங்கள் பேர்? விஜயா. சென்னையிலேருந்து தான் வரீங்க? கும்பகோணத்தில் எங்கே? 10 கிலோமீட்டர் அலங்கைமானா? சரி. தண்ணி இருக்கான்னு தெரியல, பார்க்குறேன். அம்மாவுக்கு வந்து 70 வயசுக்கு மேலே ஆகுதான். பாருங்கள் எவ்வளோ ஸ்டடியாக வந்து மாசி பேரண்ணா கோயிலுக்கு நடந்து வராங்கண்ணே. நான் ஐயப்பங்களுக்கு நடந்து போயிருக்கேன். ஐயப்பங்களுக்கு போயிருக்கீங்களா? ஐயப்பங்களுக்கு 20 வருஷத்துக்கு மேலே போயிருக்கேன். ஐயப்பங்களுக்கு 20 வருஷம் போயிருக்காங்களாம். நான் நிறைய தடவை போயிருக்கேன், கணக்கே இல்லை. இந்த வருஷம் அதை கொண்டு அந்த தைரியத்தில் தான் வரும்னு வந்துட்டேன். ஆமாம், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் நடக்கும்னா அதான் நடக்கும். உங்களுக்கு வந்து சக்தி இருக்குது. வாங்க, எல்லாரும் ஆண்டவனோட சக்தி இருக்குது. ஆமாம்க்கா, பார்த்தாங்க 70 வயசுக்கு மேலே ஆகுதான். ஐயப்பன் கோயிலுக்கு 20 வருஷத்துக்கு மேலே போயிருக்காங்களாம். எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். இப்போ நீங்கள் இருக்கிறதுக்கு சென்னையா கும்பகோணமா? நான் இப்போ இருக்கிறது வலங்கைமான். இப்போ இருக்கிறது வலங்கைமான் தான் இருக்காங்க. கும்பகோணம் மக்களே, உங்களுடைய ஊர் தான். பாருங்கள், ஒத்தையடி பாதை மாரி போகுது. இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ பெரிய மரம், நாவ மரம். முடியலையம்மா? வரேன். வரேன். அவ்வளோ முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு மலை ஏறி வராங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம் கோயிலுக்கு. அந்த மொட்டை பாறை இருக்குல்லங்க, வந்துட்டோம். போயிட்டு மாசி பெரியண்ணாவை பார்க்க போகிறோம். பாருங்க, ஒரு அழகாக இருக்கணும். அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அரப்பளீஸ்வரர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எட்டுக்கையம்மன் இருப்பாங்க. நாங்கள் வந்து போன வருஷம் வந்தப்போ இந்த அருவியை தாண்டி இடத்துல ஒரு பாதை இருக்குங்க. அது வழியாக நாங்கள் போயிட்டு எட்டுக்கையம்மன் கோயில் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு கிளம்பணும். நம்ம வந்த பாதை அப்படியே வந்தாங்க பஸ்ஸில். வாங்க. காசிக்கே போயிட்டு வந்துட்டேண்ணா. ஐயப்பன் கோயில் மட்டும் இல்லையா, காசி வரைக்கும் அம்மா போயிட்டு வந்திருக்காங்களாம். வேறு எங்கெல்லாம் போயிட்டு வந்துருக்கீங்க? நிறைய கோயில் எனக்கு சொல்கிறது. குருவாயூர் போயிட்டு இது கன்னியாகுமரி எல்லா கோயிலுமே போயிருக்கோம். இது ஒன்று தான் தாங்கி இங்கே. ஆமாம், தமிழ்நாட்டே சுற்றி வந்துட்டாங்க. சாரி, இந்தியாவே சுற்றி வந்துட்டாங்க. அவ்வளோதான். நிறைய பேரெல்லாம் நடக்கூட முடியல. ஒரு 50 வயசு 40 வயசுலேயே சுகரு பிபின்னு ஏறி உட்காந்துருக்குங்க வீட்டில்.
இங்கே பாருங்க. நடக்க முடியல. அம்மா இரும்பு பெண் உங்களுக்கு 70 வயசு மேலே ஆயிடுச்சு. ஆனால் சில பேர்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு 30 வயசுலேயே உடம்பு முடியாமல் போயிடுறாங்களே. இல்லை அந்த இடத்துல ஒரு கிராமம் இருக்குது பாருங்க. அங்கே ஒரு கிராமம் இருக்குது பாருங்க. மகளே நம்ம வந்து இப்போ கோவிலுக்கிட்ட வந்துட்டோம். இந்த இடத்துல பாருங்கள், அங்கே ஒரு சேவல், இங்கே ஒரு சேவல், எல்லா இடத்துல வந்து சேவல் அப்படியே குத்தி வச்சுருக்காங்க. வேண்டுதல்மா. ஆமாம், நம்ம நினச்சி நடந்தால் சேவல். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது யாராவது செஞ்சுட்டாங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா யாராவது பண்ணிருப்பாங்க அப்படின்னு தானே உங்களுக்கு யோசனை வரும். அப்படிங்கும்போது சேவலை எடுத்துன்னு ஒரு உயிரை பலி விட்டிங்கன்னா உங்களான கஷ்டத்தெல்லாம் ஐயா வந்து எடுத்து என்னென்ன பார்ப்பார். அதனால தான் சில பேர் வேண்டுதல் வைப்பாங்க. ஒருத்தவர் தானே 2 பேரும் தனித்தனி ஆளா? எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் ஒரு சந்தேகம் இருக்குது. வெளியே இருக்கிறது கருப்புசாமி, வெளியே இருக்கிறது கருப்புசாமி, உள்ள இருக்கிறது மாசி பெரிய அண்ணன், காமாட்சம்மா, காத்தவராயா, 4 சாமி உள்ளே இருக்கிறாங்க. வெளியே இருக்கிறது கருப்பண்ணை, காவல் தெய்வம் வெளியே. இப்போ மாசி பெரிய அண்ணன் யார்? உள்ள குடிசில் உள்ளே இருக்கிறவங்க. அவங்க வந்து கருப்புசாமி என்ன வேணும்னு கேட்குறேன். கருப்புசாமி காவல் தெய்வம். காவல் தெய்வம். அவருக்கே காவல் காக்கிறவர். அவருக்கு காவல் காக்கிறதும் அவர் தான், கடாய் வெட்டுறதே அவருக்கு தான். பெரிய அண்ணன் இப்படி கறி இல்லை, கருப்புசாமிக்கு தான். ஓஹோ, இப்போ வேண்டுதல் எல்லாமே கருப்பண்ணனுக்கு தான். மாசி பெரிய அண்ணனுக்கு வேண்டுதல் கிடையாது. வேண்டுதல் கிடையாதுன்னு இல்லை, வரம் கொடுக்கறது 2 சேர்ந்து தானே அப்புறம் கொடுக்கும். வெளிக்கிறதுக்கு தெய்வம், அப்புறம் கடாய் வெட்டுறது அது வெளியே. உள்ள கறியெல்லாம் படைக்க மாட்டாங்க, பொங்கல் சாக்கரை பண்ண மாட்டோம். இப்போ வந்து மாசி பெரியண்ணா கோவிலுக்கு வந்து வந்துவிட்டோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, மாசி பெரியண்ணாவுக்கு வந்து படைக்கிறது வந்து ஒரு ஜாமான் வாங்கியிருக்கோம். இது வந்து இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா. நம்ம வந்து உள்ளார போய்ட்டு கொடுக்கணுமா, எலுமிச்சை பழத்தை வந்து வெளியே வந்து கொடுக்கணுமா, அவங்க வந்து தேங்காய் உடச்சி கொடுப்பாங்க, நம்ம வந்து அதை சாப்பிடணுமா. இப்போ நம்ம வந்து போன வருஷம் வந்தப்போ நம்ம வந்து எட்டுக்கை அம்மன் கோவிலுக்கு வந்து இந்த வழியாக போயிருந்தோம். இப்படியே பார்த்திங்கன்னா கீழே ஒரு குகை மாரி ஒன்று இருக்கும். அங்கே வந்து சூளங்கள்லாம் இருக்கும். அதை நம்ம வணங்குறப்ப கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு இறங்கி மாசிலா அருவி தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ட்ரெக்கிங் பண்ணி எட்டுக்கை அம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம். ஆனால் இப்போ வந்து அது அலோடு இல்லைங்கிறாங்க. அதனால் நம்ம வந்து வந்த வழியிலே மறுபடியும் போகிறோம். அந்த வழியில் நம்ம வந்து எட்டுக்கை அம்மன் கோவிலை நீங்கள் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மாசி பெரியண்ணா சாமி, அரியூர் நாடு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதலுக்காக வந்து கட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேண்டுதல் நிறைவேறதுக்காக இந்த மாதிரி வந்து வேண்டுதல் பண்ணி வச்சுருக்காங்க. அவனுக்கு எவ்வளோ பெரிய கத்தின்னு. இப்போ வந்து போன வருஷம் வந்தப்போ இந்த இடத்துல நிறைய சூளங்கள் இருந்துச்சு. அந்த சூளங்கள் வந்து எல்லாமே வந்து அப்படியே கோழி வந்து குத்தி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து எதுவும் கிடையாது, எடுத்துட்டாங்க எல்லாத்தையும். நம்ம வந்து சாமி இதோட தான் பார்க்கணும் போல இருக்குது. வாங்க இங்கே பாருங்கள், இந்த மாதிரி காயினெல்லாம் அப்படியே இந்த இடத்துல வந்து குத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். உங்களோட விசிட்டிங் கார்டு எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல வைக்கலாம். மரம் ஃபுல்லாக அந்த காயினை தான் குத்தி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், கயிறெல்லாம் வந்து அப்படியே கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் காயினெல்லாம் குத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே இருக்கிற ஒரு அதிசயமே இந்த கோவில் தாங்க. என்னென்னா இங்கே இருக்கிற மாசி பெரியண்ணாவும் சரி, எட்டுக்கை அம்மனும் சரி, குடிசையில் தான் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த கோவில் கட்டிடமோ அவர் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க, குடிசையில் மட்டும்தான் இருப்பாங்க. அது வந்து இவரோட தனி சிறப்புன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இப்போ மாசி பெரியண்ணா வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, அதை வந்து அனுமதிக்க மாட்டாங்க. நம்ம வந்து இவரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், கோழி குத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே பூசணிக்காய் குத்தி வச்சுருக்காங்க.
கோவிலுக்கு ஒரு 11:30 மணிக்கு வந்தோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி ஆகுது. நம்ம வந்து இப்போ எட்டுக்கை அம்மன் கோவிலுக்கு எத்தனை மணிக்கு போவோன்னு தெரியல, எப்படி போக போகிறோன்னு தெரியல. இந்த அமானுஷம் நிறைந்த கொல்லிமலை காட்டுக்குள்ளே நான் எப்படி தன்னந்தனியாக இந்த காட்டுக்குள்ளே பயணம் செஞ்சேன்னு என்னால் இது வரைக்கும் நம்ப முடியலைங்க. ஆனால் மாசி பெரியண்ணா மேலே இருந்த நம்பிக்கையில் அவர் மேலே பாரத்தை போட்டு நான் மட்டும் தன்னந்தனியாக காட்டுக்குள்ளே நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். சப்போஸ் நீங்கள் இந்த மாசி பெரியண்ணா கோவிலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி காட்டு வழி பயணத்தை ட்ரை பண்ணாதீங்க. இந்த இருக்கு பாருங்க புத்து, எனக்கு பின்னாடி வந்து புத்து இருக்குது பார்த்தீங்களா. இந்த புத்துவிலேருந்து நம்ம வந்து இப்படி போகணும். இப்படி போயிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடாக போகணும். ரைட் ஹேண்ட் சைடு போனால் அந்த ஊர் பாதை போகும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனால் எட்டுக்கை அம்மன் கோவிலுக்கு போயிடலாம். பெரியண்ணா மேலே வந்து பாரத்தை போட்டு வந்தரலங்க. அங்கே பாருங்கள், அங்கே வந்து மக்கள் வந்து போயிட்டுருக்காங்க. இப்போ தான் எனக்கு வந்து மூச்சே வந்துச்சு. ஏன்னா ரொம்பவும் பயத்தோடு வந்தேன், எங்கே ஏதாச்சும் ஆகிடுமோன்னு. நல்ல வேலை பக்தர்கள் மக்கள் எல்லோரும் போயிட்டுருக்காங்க. இப்போ தெரியுது மாசி பெரியண்ணா யார், எட்டுக்கை அம்மன் யாருன்னு. ஓம் நம சிவாய. என்னன்னா அங்கே போகிறது தான் பிளானு. நாங்கள் இங்கே வந்து ஒரு சாயம் பண்ணதுனால இங்கே அங்கே போகக்கூடாதுன்ட்டாங்க. வேறு வீட்டுக்கு போகணுன்ட்டாங்க. அதனால கிளம்பிட்டு. ஆமாம் ஆமாம், நீங்கள் காலையில் அங்கே போய்ட்டு வந்துடணும். மக்களே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த கார் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல இருக்குது. அதனால் அந்த ஊருக்கு போகிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பாதையில் போனோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதையில் போயிட்டாங்க, அந்த ஊர் கிராமத்துக்கு போகிறாங்க. நம்ம வந்து இந்த பாதையில் போய்ட்டு அந்த அருவி இருக்குல்ல, அங்கே மாசில அருவி, அதில் வந்து கடந்து நம்ம வந்து இப்போ எட்டுக்கை அம்மன் கோயிலுக்கு போகணும். இல்லை நம்ம வந்து சொன்ன அந்த அருவி இங்கே இருக்கு பாருங்கள், மாசில அருவி. இந்த அருவியை கடந்தால் நம்ம வந்து அப்படியே போகணுங்க. அப்படியே மலை ஒட்டியே அப்படியே போனால் எட்டுக்கை அம்மன் கோயில் வரும். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் வந்து பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கும் பின்னாடி இருக்கிறது தாங்க மாசில அருவி. அந்த அருவி தாங்க அங்கே போகுது. அங்கே தான் அதை வந்து குளிக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து இங்கேயே மாசில அருவி பார்த்துட்டோம். இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா மறந்துடுச்சு. ஏன்னா போன வருஷம் வந்ததா, அது எப்படின்னு தெரில. முயற்சி பண்ணி போயிட்டுருக்கேன். என் கூட வந்தவங்களும் போயிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வயசான ஒரு தாத்தா மறைஞ்சிட்டார். ஆனால் அவர் யாருன்னு தெரில. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காட்டு வழி பயணம் ஆரம்பம். படிக்கிட்டு போட்டுருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? இப்படி தாங்க வந்தோம். அங்கே பாருங்கள், தண்ணி வரத்துக்கு வந்து பைப் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இது பின்த்தில் வந்து அப்படியே போவோம். நம்ம இப்போ வந்து அந்த மலை மேலேருந்து இறங்கி இந்த பாதையில் வந்தோம். இப்போ நமக்கு வந்து இங்கே பாருங்கள், இந்த ஒரு பாதை பிரியுது, இங்கே ஒரு பாதை பிரியுது, இங்கே ஒரு பாதை பிரியுது. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சாமி இருக்குது பாருங்கள், சூளம் வச்சு. நம்ம வந்து கிராமத்தை நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஆள்லாம் கட்டிருக்கு பாருங்கள், ஆள்லாம் மேயுது பாருங்கள். இது எந்த ஊர்? கிழக்கு வளவு. எட்டுக்கை அம்மன் கோயில் எப்படி போனோம்? உன் பேர் என்ன? ஹேமத். உன் பேர்? புவன். என்ன பண்ணுறீங்க? படிக்கிறீங்களான்னு கேட்டேன். எத்தனை படிக்கிறீங்க? சரி ஓகே, பாய். அப்படியே அந்த குட்டீஸ்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வழி மாறி போயிட்டேன். அந்த பாட்டிக்கிட்ட நான் வழியை கேட்டேன், ஆனால் அவங்க வழியை சரியாக சொல்லலை. ஆனால் போன வருஷம் வந்தப்போ எனக்கு இந்த வழி தெரிஞ்சதுனால நான் யோசித்து கொஞ்சம் இந்த பக்கம் வந்துட்டேன். இந்த பாதையில் போனோம். இது இந்த பாதை வந்து இந்த வீட்டுக்கு போகிற பாதை. அதனால் நம்ம வந்து இப்படி தான் போகணும். பாருங்கள், வீடெல்லாம் வந்துச்சு பாருங்கள், நிறைய வீடு இருக்குங்க. மேலேருந்து பார்த்தா முதல் கிராமம், இன்னும் 2வது கிராமம் போகணும். 2வது கிராமம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் எட்டுக்கை அம்மன் கோயில் வரும். தெரியுது பார்த்தீங்களா கோயில்? இங்கே என்னங்க வந்துருக்கோங்க. இன்னும் போகணுங்க. இன்னும் வந்த தூரத்தோடு அதிகமாக போகணும். நம்ம வந்து மேலேருந்து பார்த்த முதல் கிராமம் இப்போ நான் நிற்கிறதுங்க. அடுத்து நம்ம 2வது கிராமத்துக்கு போனோம். அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கீழே இருக்குது. நம்ம வந்து இப்படியே போனோம். இப்படியே போய்ட்டு அந்த 2வது கிராமத்துக்கு போனதுக்கப்புறம் தான் எட்டுக்கை அம்மன் கோயிலுக்கு போக முடியும்.
ஆனால் இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா பசிக்குது. இப்போ வந்து கடைங்களும் எதுவுமே இல்லை, டீ கடை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ஒரு டீ கடை தான் நாங்கள் குடித்தோம் போன வருஷம். டீ ஏதாவது சாப்பிட்டு அப்புறம் கோயிலில் எட்டுக்கிழமை சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் நினைக்கிறேன். ஓகே மகளே, இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 1:20, அரை மணி நேரம் இப்போ அங்கேருந்து நம்ம வந்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆலமரம்னு அப்பா, சரினா கேட்டுங்க. அதே கீழே விழுவுற மாதிரி இருக்குங்க இந்த இடம்லாம். இந்த இடம் அப்படியே ஏதோ பாய்ச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். நடந்து வந்தோம்லாங்க ரோடு பாதை, அந்த ரோடு பாதையிலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட் பண்ணால் இந்தமாரி ஒரு ஏரி ஒன்று வருது. அந்த ஏரியிலேருந்து அப்படியே நேராக போக சொல்கிறாங்க. அதான் போய்ட்டுருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கருப்பு சாமி கோயில் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் சின்ன சின்ன விவசாயம்லாம் பண்ணுறாங்க. அப்படியே எந்த பக்கம் போகணும்னு தெரியல. இப்படி தான் ஏறணும்னு நினைக்கிறேன். வாங்க, சுற்றி சுற்றி வருத்தாக இருக்குது, எந்த பக்கம்தான் போகிறதுனே தெரியல. மகள் எங்கே பாருங்கள், மயில் அப்படியே கிட்டேயே நிற்கிச்சுங்க. அந்த பாருங்க ஓடுது. நான் நேராக போனுங்க. ஒரு வயசானவர் வந்து சொல்கிறாரு, 2 சடையர் வந்தாங்களா பார்த்தியா அப்படின்னு கேட்டார். இல்லை நான் பார்க்கல அப்படின்னு சொன்னேன். நீ எதில் வந்த? பஸ்ஸில் நான் வந்தேன். பஸ்ஸில் இறங்கலையா அப்படின்னு கேட்டார். இல்லை நான் மாசி பிறனை கூட நடந்து வரேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சொல்கிறாரு, ஐயோ சரிப்பா போப்பா அப்படிங்கிறாங்க. அவனை பாருங்கள் எவ்வளோ தூரம்னு அந்த இடம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடந்து வரேன். இங்கேயே பாதையில் எப்படி போட்டுன்னு தெரில. தெரிஞ்ச அளவுக்கு போவோம் மக்களே. அதாங்க கோவில், எட்டுக்கிழமன் கோவில் வந்துட்டோம். கிட்டத்தட்ட 12:40க்கு கிளம்புனோம். 1:02 கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் நடந்தே வந்திருக்கோம். வாங்க, இந்த இருக்க பாருங்க பாதை. சவுண்டு கேட்குதுங்களா? மணி அடிக்கிற சவுண்டு. அதுதான் கோவில். கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 50 அடி தான் கோயில். பாருங்கள், இது வந்து கோயிலில் மண்டபம். நான் இருக்க பாருங்க கோவில். கோவில் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு சிலை இருக்குது பாருங்கள். இவங்க வந்து யாருன்னு தெரிலங்க. இவங்க வந்து எட்டுக்கிழமைன்னு நினைக்கிறேன். நமக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எட்டுக்கையம்மன் இருக்காங்க. மேலே போனால் பார்த்தீங்கன்னா கொல்லிப்பாவை இருக்காங்க. காட்டுறேன். என்னோட இடது பக்கத்தில் வந்து ஒரு சிற்பம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள். இவங்க வந்து யாருன்னு தெரில. இங்கே வந்து சூறாலாம் வச்சு வழிபடுறாங்க. இந்த இடத்துல தான் வந்து கிடா வெட்டுவாங்க. விட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இன்றைக்கி வந்து கிடா விட்டுருக்காங்க. கொல்லிமலையவே கட்டி காக்கும் கொல்லிப்பாவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நீங்கள் வந்து எதுன்னு நினச்சாலும் கண்டிப்பாக நடக்கும். வாங்க. கோவிலுக்கு முன்னாடியே பாருங்கள் விநாயகர் வந்திருக்காரு. விநாயகரை வணங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம அப்படியே போய்ட்டு எட்டுக்கிழமனை பார்க்க முடியும். எட்டுக்கிழமன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் நிறைய பேர் வந்து பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்து அப்படியே பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து சாமி இருக்குதுங்க. இந்த இடத்துல கட்டிருக்காங்களா பூட்டு, இந்த மாதிரி தகவல் எல்லாமே. இது வந்து வேண்டுதலுக்காக கட்டி வைக்கிறது. அவங்க வந்து வேண்டுதலுக்காக கட்டி வச்சுருக்காங்க. வேண்டுதல் நடந்ததுன்னா இந்த மாதிரி வந்து மணிகள் வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறான்னு சொல்லி வேண்டியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் சேவல். சில பேர் வந்து சேவலை வந்து அறுத்து
கொடுப்பாங்க, சில பேர் வந்துட்டு உயிரோடு விட்டுருவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா துணிகள்லாம் இறக்கி வச்சுருவாங்களா, எதுக்காகனா பிரிஞ்சவங்க 2 பேர் வந்து சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து துணிகளை இந்த சூளத்தில் வந்து கட்டிட்டு போனால் அவங்க வந்து இணைஞ்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்து உங்கள் கோயிலில் வந்து வழங்கப்படுது. இப்போ நம்ம பார்க்குறவங்க தாங்க ஒட்டுமொத்த கொல்லிமலையுமே கட்டி காக்கிற கொல்லி பாவைன்னு அழைக்கப்படுற எட்டுக்கை அம்மன். உங்கள் வீட்டில் பில்லி சூனியம் ஏவல்னு எப்படியாப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஒரு கோவிலுக்கு உடனே கிளம்புவாங்க. இந்த அம்மன் எல்லாத்துக்குமே தீர்வு கொடுக்குறாங்க. உண்மையை தாங்க சொல்கிறேன். நீங்கள் என்ன நம்பி இந்த கோவிலுக்கு வாங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே இந்த அம்மன் தீர்த்து வைப்பாங்க. யாருக்காக பாருங்க, அவர் தான் மாசி பெரியண்ணா சாமி. அங்கேருந்து அப்படியே வந்திருக்கோம், அந்த பக்கமாக அப்படியே வந்திருக்கோம். 2 ஊர் தாண்டி வந்திருக்கோம் நடந்து. நம்மளோட பயணம் காலைல 5 மணிக்கு ஆரம்பிச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் 3 மணி ஆகுது. நம்மளோட பயணம் வந்து இன்றைக்கி முடிஞ்சுது. நம்ம அடுத்த ஒரு நல்ல தேதியில் வந்து இந்த ஒரு கொல்லிமலை பயணத்தை நம்ம முற்றிலும் வந்து பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து ஏன் கூட வரணும்னா நம்ம சேனல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. நம்ம இன்றைக்கி இந்த கொல்லிமலை கொல்லி பாவைங்கிற எட்டுக்கை அம்மனை நல்லபடியாக தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக வீடியோ வந்து என் பண்ணுறேன்.